வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நீ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு உறவுகளும் சார்புகளில் எடுத்துக்காட்டு 1.3 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.3 ஃபஸ்ட்டு கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.3 a = x belongs to n 1 less than x less than 4. அடுத்து பி கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ 0 less than x less than 2 மற்றும் c = x belongs to n x less than 3 என்க. இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்துட்டு இந்த மாதிரி இதை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏ என்னான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஏங்கிறது என் நேச்சுரல் நம்பர்னு சொல்லிட்டாங்க எக்ஸு. அப்போ 1லேருந்து 4க்குள்ளே உள்ள நம்பர் தான் வரும். அப்போ 1 வராது 4 வராது. அதுக்கு இடையில் என்னென்ன நம்பர் இருக்குது? 2 3 இருக்குது. அப்போ a = 2, 3. a = 2, 3. அடுத்து பி பாருங்கள். பி கண்டிஷனை பாருங்கள். x belongs to w. wங்கிறது ஹோல் நம்பருங்கிறப்ப 0லேருந்து ஆரம்பிக்கும். 0லேருந்து ஆரம்பித்து 2க்குள்ளே அப்படிங்கிறாங்க. அப்போ 0 2 0 1 2 வராது. ஏன்னா 2 less than or equal to கொடுக்கல. ஓகேவா? அடுத்து c = x belongs to n. என்னங்கிறது நேச்சுரல் நம்பரு. அப்போ எக்ஸுங்கிறது 1லேருந்து 3 வரையும் உள்ள நம்பரு. 1லேருந்து 3 வரையும் உள்ள நம்பர்னால் 1 2 3 வராது. 1 2. இப்போ இந்த கண்டிஷனை நம்ம சரி பார்ப்போம். ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதை சரி பார்ப்போம். a cross b இன்டர்செக்ஷன் c. b இன்டர்செக்ஷன் c உடனே நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். b இன்டர்செக்ஷன் c = b எவ்வளவு? 0, 1 0, 1. c இன்டர்செக்ஷன் c எவ்வளவு? 1, 2. இந்த இன்டர்செக்ஷன் சிம்பிள் போட்டிருந்தால் என்ன பண்ணால் ரெண்டுத்துலேயும் பொதுவாக உள்ளது எடுக்கணும். காமனாக உள்ளது எது? ரெண்டுத்துலேயும் 1. இன்டர்செக்ஷன் சிம்பிள் இருந்துச்சுன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளதை தான் எடுக்கணும், மற்ற எதையும் எடுக்கக்கூடாது. அப்போ 1. அடுத்து a cross b இன்டர்செக்ஷன் c அதுக்கு போடணும். a cross b இன்டர்செக்ஷன் c = a என்னது? 2, 3 cross b என்னது? 1 = 2, 1 3, 1. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து ஈக்குவல்ட்டுக்கு இங்கிட்டு உள்ள ரைட் சைடில் உள்ளதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். a cross b இன்டர்செக்ஷன் b cross a cross c = ஃபஸ்ட்டு a cross b கண்டுபிடிக்கணும். a cross b = a என்னது? 2, 3. அதை எடுத்து எழுதிக்குவோம். 2, 3. a 2, 3. அடுத்து b என்னது? 0, 1 = ஓப்பன் செட் ப்ராக்கெட் 2, 0 கிராஸில் இருந்துச்சுன்னா அப்படி தான் எழுதணும். 2, 1 3, 0 3, 1. ஓகே. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா a cross c கண்டுபிடிக்கணும். a cross c = 2, 3 1, 2 = 2, 1 2, 3 சாரி 2, 1. அடுத்து 2, 1 3 2, 2. அடுத்து 3, 1. அடுத்து 3, 2.
இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து A cross B இன்டர்செக்ஷன் B A cross C இதுக்கு வந்து இன்டர்செக்ஷன் பண்ணணும். A cross B இன்டர்செக்ஷன் A cross C ஈக்குவல் டு இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் பொதுவாக உள்ளதை எடுத்து எழுதணும். 2,0 2,1 3,0 3,1 இன்டர்செக்ஷன் 2,1 2,2 3,1 3,2 இது அப்படியே எழுது. இது ரெண்டுத்துலேயும் எது பொதுவாக இருக்கோ அதுதான் காமனாக உள்ளதை தான் எடுக்க போகிறோம். இன்டர்செக்ஷன்னா இது ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளது எடுக்கணும். ரெண்டுத்துலேயும் காமனாக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். 2,0 இருக்கா? இல்லை. அடுத்து பாருங்கள் 2,1 இருக்கா? 2,1 ரெண்டுத்துலேயும் இருக்குது, அதை எடுத்து எழுதுங்க. அடுத்து 3,0 இருக்குது. 3,0 வந்து ரெண்டுத்துலேயும் இருக்கா? 3,0 வந்து இதில் இல்லை. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள் 3,1 3,1 இருக்குது ரெண்டுத்துலேயும், அதை எடுத்து எழுதுவேன். இது ரெண்டாவது ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணால் ரெண்டுத்துலேயும் காமனாக உள்ளதை ஒண்டி நம்ம வந்து இதில் எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான் இன்டர்செக்ஷன். இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ 1 2 வந்து சமமாக இருந்துச்சுன்னா 1 மற்றும் 2 இருந்து 2 சமமாக இருந்துச்சுன்னா 1 மற்றும் 2 இருந்து 2 மற்றும் 2 இருந்தும் போட்டு கொஸ்டினை எடுத்து அப்படியே எழுதிட வேண்டியதான். இது எழுதுனா ஒரு மார்க். கடைசியாக அந்த ஒரு லைன் எழுதுனீங்கன்னா ஒரு மார்க். A cross B இன்டர்செக்ஷன் C ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் A cross C. அவ்வளோதான் இந்த கணக்கு. இதை வந்து சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எடுத்து எழுதிடணும். சரிபார்க்கப்பட்டது. மறுதிருப்பியும் சொல்கிறேன், இதை வந்து எடுத்து எழுதினீங்கன்னா ஒரு மார்க்கு. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.